கைஸ் இந்த இன்டர்வியூ பாருங்களேன். அவங்க பிளைண்டா அவர் ஃபேஸ்க்காக தான் ஓட் போடுறாங்களே தவிர அவர் கீழே என்ன நடக்குது, அவங்க என்ன பாலிடிக்ஸ் பேசுறாங்க. ரொம்ப நாளா ஒரு கட்சி இருக்கு, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் இருக்காருன்ட்டு எமோஷனலா ஓட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட தகுதியே இல்ல அப்படின்னு நான் சொல்லல. சாக்ரேட்ஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஓட்டு போடுறதுக்கான உரிமையை யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, ஷிப்ல போறீங்க, புயல் ஒண்ணு வருது, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு ஓட்டு போட்டு டிசிஷன் எடுப்பீங்களா, இல்ல ஷிப்ல நேவிகேஷன் தெரிஞ்சவங்க சொல்றத கேப்பீங்களா? கண்டிப்பா நேவிகேஷன் தெரிஞ்சவங்க சொல்றதான் கேப்பீங்க. பிகாஸ் ஒரு தப்பான டிசிஷன் கப்பலே கவுத்துரும். பட் பீப்புள் எலெக்ஷன்ல எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா, பாப்புலாரிட்டி பேஸ்ட், அவங்க ரிலிஜன் பேஸ்ட், அவங்க கேஸ்ட் பேஸ்ட் அண்ட் எமோஷன் பேஸ்டா ஓட்டு போடுறான்னு சொல்றாங்க. அண்ட் இந்த எமோஷனலான கிரௌட ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியுமா? சாக்ரேட்ஸ் இதனால என்ன சொல்றாருன்னா, ஈச் அண்ட் எவரி ஓட்டர்ஸ் டு பி ட்ரெயின்ட்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள், ஒரு பொலிட்டிஷியன் இப்ப வின் பண்ணா நான் இந்த ஸ்கீம் கொண்டு வரேன், இது கொண்டு வரேன்னு சொல்றாங்கன்னா, சொல்ற ஸ்கீமுக்கு லாஜிக் இருக்கா, இல்ல இவங்களால அதை பண்ண முடியுமா, இல்ல இதுக்கான அமௌண்ட் எங்க இருந்து வருதுன்னு இது அனலைஸ் பண்ற அளவுக்கு அது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும், ஒரு எக்ஸாம் மாதிரி. இதுல பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். சிங்கிள் ஓட் நிறைய பேர் ஃபியூச்சர் டிசைட் பண்ணணும்னா ஓட்டிங் ஜஸ்ட் ஒரு ரைட்ஸா இருக்கணுமா, இல்ல சாக்ரேட் சொல்ற மாதிரி ஒரு ஸ்கில் மாதிரி ட்ரெயின் பண்ணலாமா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.